தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மசோதாவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மசோதாவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டது ஆக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், விவரம். பிரகாஷ், சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த 15ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கவும் பட்டது. இந்த சட்ட மசோதாவிற்கு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம், கல்லூரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது குறித்து நாம் கடந்த 17ஆம் தேதி பிக் நியூஸ் பகுதியில விவாதித்தோம். கல்வியாளர்கள் பங்கேற்று பேசினார்கள். அதே போல பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் காந்திராஜ் பேராசிரியர் பேசினார். பேராசிரியருடைய கருத்துக்களையும் பதிவு செய்தோம். அன்றைய தினமே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கல்லூரிகள் வளாகத்தில் நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆசிரியர்களும் போராட்டம் நடத்தினாங்க. இந்த தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தின்படி ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கு மாநகர பகுதிகளில் 25 ஏக்கர், பேரூராட்சி நகர பகுதிகளில் 30 ஏக்கர் மற்றும் பிற பகுதிகளில் 50 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் என்கிற சட்ட தளர்வு உள்ளிட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி இது வந்தால் கல்வி என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாகும், இடஒதுக்கீடு உள்ளிட்டவெல்லாம் பறிபோகும் என்றெல்லாம் பேராசிரியர்கள் வலியுறுத்தினாங்க. தமிழ்நாடு அரசு இதை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தாங்க. இதைத்தான் தமிழ் ஜனம் அன்றைக்கு பதிவு செய்தது. தமிழ் ஜனத்தினுடைய இந்த முன்னெடுப்பு பிக் நியூஸ் பகுதியினுடைய பேராசிரியர்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து இது சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் விவாதிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து இன்றைய தினம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில இது குறித்து நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில எவ்வளவு சதவீதம் இருக்கு என்றெல்லாம் சொல்லிட்டு இடஒதுக்கீட்டையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் படி இந்த தனியார் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்படுகிறது. இது குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். வேறு எந்த ஊடகத்திலும் இது குறித்து விவாதிக்காத நிலையில் தமிழ் ஜனம் முதலில் விவாதித்தது. இதை குறித்து அரசினுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றது. அதன் பலனாக இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனத்திற்கு பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மசோதாவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு. மசோதா தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் பிக் நியூஸ் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டது. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். AUT பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.